இப்போ காளியம்மாலாம் விளையாடுறதுக்கு முதல் காரணமே சீமானோட அந்த ஆதிக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி நினைக்கிறேன். அதாவது நான் சொன்னதை நீ பண்ணிதான் ஆகணும் அப்படி. என்னை பொறுத்தளவுக்கு எங்க அண்ணன் அப்படிதான் பேசுவார். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அந்த மாதிரியான சொல்லுகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கட்சியை வழிநடத்துற தலைவன் அவன் பேசுறது சரின்னு தான் பேசுவான். இத்தனை பேரை ஒருங்கிணைச்சிருக்காருல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் திராவிடம் அப்படின்ற ஒரு போர்வையில இருந்தோம். தமிழர்னு ஒருங்கிணைச்சிருக்காரு. இத்தனை இளைஞர்கள் கூட நிக்கிறாங்க. இப்ப அவரு ஒரு ஆளுமையா தெரியணும்னா ஒரு தலைவருக்கு உண்டான தகுதி இருக்கணும்ல. யார் எந்த இடத்துல பேசணும், எதை பேசணும்னு அவருக்கு தெளிவா தெரியும். அப்படி ஒன்றும் நீங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவரு ஆள் இல்லை. அவர் தெளிவாக தான் இருக்கார். அவருடைய பாதை தெளிவாக இருக்கு. அவருடைய சித்தாந்தம் தெளிவாக இருக்கு. அவர் போற ரூட்டு கரெக்டு. போறவன் இருக்கிறவன் நின்று களமாடு. நான் இல்லைன்னா கூட பொறுப்புல இல்லைன்னா கூட சீமான் நாம் தமிழர் கட்சிக்காக களமாடுறான்ல. இந்த உணர்வோடு நிறைய பேர் இருக்கா. இங்க நீங்க சொல்றீங்கல்ல காளியம்மா போயிட்டாங்க. காளியம்மா எத்தனை போஸ்டர் ஓட்டினாங்க, இன்னும் எத்தனை பேர், எத்தனை உறுப்பினர்கள், எத்தனையோ பொறுப்பாளர்கள் நைட்டு பகல்னு ஓட்டுவான். இப்போ அவனெல்லாம் தெரியாம ஒரு மீடியா விசிபிள் காட்டுறதுனால நீங்க காளியம்மாலையும் சாட்டியும் பேசுறீங்க. இதே விசிபிள் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மீட்டிங்லையும் பாரு. நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற எல்லாருமே பேசுவான். எல்லாருமே மேடை பேச்சாளர் தான். நீ மைக்க நீட்டு, நீ இதை பத்தி பேசு, ஒரு விவாதம் எடு, கண்டிப்பா பேசாம இருக்க மாட்டான். எல்லாருமே புத்தகம் படிக்கிறாங்க, புத்தகம் சார்ந்து இருக்காங்க. அதனால ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. போறவன் போ, உன்னுடைய சுய லாபத்துக்கும் சுயநலத்துக்கும் போறியா போ, அதை பத்தி கவலையே கிடையாது. எங்களுடைய இலக்கு ஒண்ணுதான், இங்க தமிழன் ஆளணும், இன விடுதலை அடையணும், அவ்வளவுதான். இப்போ இந்த திராவிடர்கள் என்ன சில பேர் என்ன சொல்றாங்க, திராவிட ஆதரவாளர்களா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி முட்டு கொடுக்கக்கூடிய அந்த பாரிசாலன் அவங்களெல்லாம் வந்து ஒடுக்கணும் அப்படின்னு அவங்களை அடக்கிட்டாலே தமிழ் தேசியம்ன்றது அழிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை பிரதர். அவங்க வந்து வரலாற்று ரீதியா மன்னர் பேசுறாரு. அவரு அப்பயே சொன்னாரு இது வந்து இரும்பு காலம்ன்றது இங்கிருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு. அவங்க யாரும் நம்பல. புத்தகம் படிச்ச நானே கூட நம்பல. இது எப்படி நடந்திருக்கும் சாத்தியம், இங்க அங்கன்றாங்கல்ல, இது எப்படி நடந்திருக்கும். இப்ப வரலாற்றுல தோண்டும் போது சொல்றாங்கல்ல இரும்பு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னு. அப்ப இவர் வரலாற்று ரீதியா சரியான பாதையில சரியா நூல் எழுதியிருக்காரு. தமிழர் சார்ந்து நலன் சார்ந்து பேசுறாரு. அப்ப அவருடைய வாதத்துக்கு எதிர்வாதம் திராவிடத்தால கொடுக்க முடியாது. அதை தான் முட்டுன்றாங்க. பேசுறதுக்கு எதிரி நீ இப்ப கருத்தே சொல்லவும் கூடாது, அவனை குரல் வழியை நடக்கணும்னா அது முட்டுன்னு தானே சொல்லுவானுங்க, வேற என்ன சொல்லுவானுங்க. பாரிசாலன் போன்ற ஆட்கள் பேசினா வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா, அதுதான் முட்டு கொடுக்குறாங்க, இது பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தம்பி பாரிசாலனா இருக்கட்டும், அண்ணன் மன்னரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே தமிழ் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து குடிகள் சார்ந்து பேசுறதுல ஒரு ஆளுமையான நபரா நான் பாக்குறேன். இந்த பால் உரிமை கட்சி வேல்முருகன் இருக்காங்க, அவங்களால தமிழ் தேசியம் தான். ஆனா எதனால தனிச்சு நிக்கிறாங்க நினைக்கிறேன். இல்ல சீமானிடம் இருந்து ஏன் பிரிகிறாங்க நினைக்கிறேன். இல்ல தமிழ் சீமானிடம் இருந்து யாரும் பிரியலங்க. இப்ப கூட அவர் ரத்தம் தான் சொல்றாரு, இவரு அண்ணன் தான் சொல்றாரு. ஒண்ணும் இல்ல பிரதர். இப்ப நீங்க இப்ப நான் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய கட்சியில ஒரு சீட்டுக்கு நீ கூட்டணி நிக்கிற அண்ணன் வேல்முருகனை சொல்றேன். இப்ப நீ அங்கிருந்து செங்கலை கைட்டு, தமிழ் தேசியம் சார்ந்த செங்கலை கைட்டு, அதை கைட்டுனா இந்த இடத்துல நான் உனக்கு சீட்டு தரேன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அவர் செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பா செய்வார்ல. அந்த அசைன்மெண்ட்டை தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிற ஒவ்வொரு நிர்வாகியும் பிடிக்கிறது, நான் தெரிஞ்சு நீ பிடிக்கிற எல்லா நிர்வாகியும் டம்மி பீஸ் தான். நாங்க ஒதுக்குனவங்க தான். நாம் தமிழர் கட்சி வேணான்னு ஒதுக்குனவங்க தான். ஒவ்வொரு ஆளா எடுத்துக்க, புகழேந்தி மாறன் எடுத்துக்க, இவர் எடுத்துக்கிட்டு ஜெகதீச பாண்டியன் எடுத்துக்கிட்டோம், அவர் பேர் என்ன வெற்றி குமரனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியால நிராகரிக்கப்பட்டவன் தான் அங்க போய் நிற்பான். அவன் பின்னாடி அந்த தொகுதியில இல்ல, அந்த வார்டுலயே அவனை வந்து நிக்க மாட்டான். ஆனா வெற்றி குமரன்லாம் இப்ப சீமானுக்கு நிகரா மாறிட்டாரு அப்படின்னு நிறைய பேர். அப்படிலாம் பிரதர், ஒரு ஆள் தான், ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தான் இருக்க முடியும். நீ அத்தனை சிங்கம்லாம் கூட்டு வந்து நின்னு சிரிச்சிருவோம், அவ்வளவுதான். சீமான் ஆளுமையான நபர், சிங்கம். இன்னைக்கு வரையும் எடுக்கிற முடிவுல இருந்து பின்வாங்க இருக்கு. எடுத்து வைக்கிற ஸ்டெப்ல இருந்து கர்ஜிக்கிற ஒவ்வொரு குரலும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆளுகிற வர்க்கத்துக்கு ஒரு கர்ஜனையான ஒரு குரல். அது செவி சாய்க்கிற மாதிரி தான் போயிட்டு அவர் கண்டிப்பா வருவார். விஜய் வந்ததுனாலேயே சீமானுக்கு நிறைய பின்னடைவு ஏற்படும். அப்படிலாம் இல்லை பிரதர். எங்களுக்கு வந்து நான் தான் சொல்லுவேனே, தமிழ் தேசியம் சார்ந்தவர்கள், தமிழ் சார்ந்தவர்கள் என்னைக்குமே வந்து திராவிடம் பக்கம் போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் ஒரு தெளிவு படுறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்களும் திராவிட கட்சியில் இருந்தவங்க தானே. நாங்கள் ஒரு தெளிவு வரோம். அவர் வராரு, இது மாதிரி திராவிடத்தினால தாண்டா நம்ம தமிழ் மாண்டு போயிடுச்சு, பேச்சளவிலும் எழுத்தளவிலும் இல்லைன்றார். அப்போ நாங்கள் உணர ஆரம்பிக்கிறோம், ஒவ்வொரு இடத்துலையும் உணர ஆரம்பிக்கிறோம். ஒரு சிம்பிள் லாஜிக்கு, நம்மள எத்தனை பேர்
ஊனமற்றவர்களாக இருப்பாங்க, தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க, இயலாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அரசு வேலை கொடுத்துருக்காரான்னு பாருங்க, கொடுத்துருக்க மாட்டார் ஐயா கலைஞர் பீரியடில். ஆனால் எங்கேயோ இருந்து வந்த பிறமொழியாளர், இந்த ஜிஹெச் எடுத்துங்க, சென்ட்ரல் எடுத்துங்க, ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டர், ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளுறவங்க, அவங்களுடைய தாய்மொழியை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, தெலுங்காக தான் இருக்கும். சூப்பராக பேசுவாங்க தமிழ். உள்ள வாப்பா தம்பி, அதெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு போ, டீ ஃபோனை எடுத்தால் ஏமுண்டி செப்புண்டின்னு எப்படி சதைக்கப்பட்டிருக்கோம் பாரு. உளவியல் ரீதியாக நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி சதைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. இதை நாங்கள் உணரும் போது தான் தெரியுது தமிழ் தேசியம் எவ்வளோ அவசியம், தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எவ்வளோ அவசியம். அதை நாங்கள் உணர்றோம். அதனால தமிழ் தேசியம் தூய அரசியல் பேசுகிற சீமானோடு தான் என்னைக்குமே. இந்த வேலை வாய்ப்பு பறிக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பிறமொழியாளர் உள்ள வராங்க, அதான் பறிச்சுட்டாங்களே பிரதர். அதான் நான் தான் சொல்கிறேன், இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் எடுத்துங்க, பிறமொழியாளர் இருப்பாங்க. நான் அவங்கள வந்து குறையாவோ இவங்க பிறமொழியாளரோ வன்மமாவெல்லாம் பேசலை, நீங்கள் வந்தேரிலாம் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வர்றேன், இது என் நிலப்பரப்பு, நாங்கள் ஆண்டா என்னன்னு கேட்குறோம். இல்லை நீங்கள் ஆளக்கூடாது, நாங்கள் தான் ஆளணுன்றது. நீ இனவெறி காட்டலாம், தமிழை நான் இனவெறி கொள்ளக்கூடாதா? அந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்கல்ல. இப்போ நான் ஃபீல் பண்ணி சொன்னேன் இல்லைங்களா, எத்தனை ஊனமற்றவர்கள் இருக்காங்கன்னு. ஒரு ஊனமற்றவர்களுக்கு இவங்க அரசு வேலை கொடுத்தேன்னு சொல்லுங்க பாருங்க. அவங்க கொடுத்த எல்லா ஊனமற்றவரும் அரசு மருத்துவமனையில் இருக்கிறவங்களும் ஒரு ஆள் கூட தமிழம் கிடையாது. எப்படி அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அதான் பிரதர், இவங்க வெளியே பேசுறது தன் தாய்மொழியை மறைக்கிறவன் தன் தாயை மறைக்கிறதுக்கு சமம். நான் என்னுடைய பிறப்பு கேள்விக்குறியாகிறதுக்கு சமம். இதை தான் அவங்க வரலாற்று ரீதியாக எடுத்துக்கிறாங்க. திராவிடம் அப்படின்னு அந்த இதுக்குள்ள சுருங்கிடுறாங்க. ஆனால் அவங்க உணர்வு கொள்ளணும், நான் தெலுங்கன், நான் கன்னடன், நான் மலையாளி அப்படின்னு நீங்கள் உணர்வு கொள்ளணும். நாங்கள் உணர்வு கொண்டோம் இல்லை, இதுவரையும் திராவிடா இருந்தால் நாங்கள் தமிழர்கள் உணர்வு கொண்டோம் இல்லை. நீங்கள் உணர்வு கொள்ளுங்க, எங்களை ஆளை நினைக்காதீங்க. உங்களுக்கான சலுகைகள் இங்கே கிடைக்குதுன்ட்டு எங்கள் ஆளுங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுன்றது எங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி தானே இருக்குது. நாங்கள் ஆளுமையாக இருக்கோம் தமிழர்கள். நீங்கள் வேணால் ஒரு 3% இருந்திருப்பீங்க, நாங்கள் எத்தனை சதவீதம் மக்கள் இருக்கோம் தமிழ் ஆளுங்க. ஆனால் எங்களால் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஆக முடியுதா? அவ்வளோ இல்லை. இந்த கட்டமைப்பை தான் உடைக்கணும், தகர்த்தணும்னு நினைக்கிறேன். இது சீமானவங்க மாற்ற முடியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக முடியும். 100% நான் கேரண்டி தரேன். 100% உத்தரவாதம், தமிழில் சொன்னால் உத்தரவாதம் தரேன். சீமான் வந்தால் நிச்சயம் நடக்கும். இப்போ இந்த 14 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாம் தமிழ் கட்சி வந்திருக்காங்க. இப்போ ஒரு கடைசி கட்டத்தை ரீச் ஆகும்போது கட்சிக்குள்ளேயே நிறைய பிளவு ஏற்படுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிளவுன்றது பிரதர், ஒரு கட்சியில் உள்கட்சி பூசல் இருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. சரிங்களா? இந்த நிகழ்வுலாம் நடக்காமலாம் இருக்காது. ஒருவேளை ஃபினான்சியலாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்போ நான் ஒரு தொகுதியை எடுத்துக்கிட்டு, நான் ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு வேலை செஞ்சேன். என்னால் இதுக்கு மேலே கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியல. நான் ஒரு இடத்துக்கு இடம் பெயர்றேன். இப்போ என்னுடைய பொறுப்பு இன்னொருத்தவங்கிட்ட விட்டுருக்கேன். அதனால் நான் தமிழ்லேருந்து விலகிட்டேன், நான் வந்து தமிழ் தேசியத்தை பேச மாட்டேன்னா இது என்னுடைய உணர்வு. தமிழ் சார்ந்த நிலம்ன்றது என்னுடைய உணர்வு. அதிலிருந்து என்றைக்குமே மாற மாட்டோம். இது வர யாராக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, வேற எவன் வந்தாலும் சரி, எங்கள் உணர்வு சீமானை நோக்கி தான். கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கே நிறைய பிரச்சனை. சமயத்தோடு காளிமன் வெளியே போயிட்டாங்க, சாட்டை துறைமுருகன் எப்போனா விலகிடுவார் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அப்படிலாம் விலக மாட்டாங்க. சாட்டை விலக வாய்ப்பு இல்லை. காளியம்மல் அவங்க விலகிட்டாங்க, அவங்களே வாஷ் அவுட் ஆகிட்டாங்க. அதனால் இவர் சாட்டை கண்டிப்பாக விலக மாட்டார். இப்போ எனக்கு இருக்கிற அதே உணர்வு இனப்பற்று எல்லாருக்குமே நாம் தமிழ் கட்சியில் இருக்கு. நீங்கள் பேசுங்களேன், நாங்கள் எதிரியாலாம் பார்க்கல பிறமொழியாளர்கள். இப்போ கேட்குறவங்க கூட சொல்லுவாங்க, நான் தெலுங்கு எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னா. நான் உன்னை எதிரியாவே நான் பாதிக்கவே இல்லை. உன்னுடைய ஓட்டு கூட எனக்கு தேவையில்லை. ஏன் உரிமை தமிழை இங்கே ஆளணும், தமிழை இங்கே அரசு செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது தூய தமிழ்னா சீமான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீ எங்கே வேணாலும் பிறந்திருக்க, இங்கே கூட பிறந்து வளர்ந்துருக்க, 3 தலைமுறையாக கூட இருந்துக்க. ஆனால் உன் தாய்மொழிக்கு நீ உண்மையாக இரு. நான் தமிழன்றதை நான் பெருமையாக சொல்லும் போது நீ தெலுங்குன்றதை பெருமையாக சொல்லிட்டு திராவிடத்துக்குள்ளே ஒழியாத. அதான் வெக்கக்கேடு இருக்கிறது இல்லையா?